ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உஸ்கே பாரே மே பஸ் மத் பூச்சோ. ஸோ உஸ்கே பாரே மே பஸ் அப்படின்னா அதை பற்றி மட்டும், மட்டும் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கே பாரே மே. இதை பற்றி மட்டும் கேட்காத அப்படின்னா இஸ்கே பாரே மே. கேட்காத அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், மத் பூச்சோ. ஸோ அதை பற்றி மட்டும் கேட்காத அப்படின்றதுக்கு உஸ்கே பாரேமே பஸ் மத் பூச்சோ. ஸோ அதை பற்றி மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், உஸ்கே பாரேமே பஸ் மத் சொல்லாத அப்படின்னா பாத் கரோ. ஸோ பாத் மத் கரோ இல்லைனா மத் பாத் கரோ அப்படின்றதுல ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை தவிர எதை பற்றி வேணும்னாலும் கேளு. ஸோ அதை பற்றி மட்டும் கேட்காத, அதை தவிர வேறு எதை பற்றினாலும் கேளு. அதை தவிர வேறு எதை பற்றினாலும் கேளு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், அதை தவிர. உஸ்கே அலாவா. ஸோ தவிர அப்படின்னா அலாவா. வேறு எதை பற்றினாலும் கேளு. கிசி அவுர் சீஸ்கே பாரேமே பூச்சோ. ஸோ கிசி அவுர் அப்படின்னா வேறு ஏதாவது. ஸோ சீஸ் அப்படின்றது பொருட்களை குறிக்கும், மற்றபடி விஷயங்களை சொல்கிறதுக்கும், காமனான ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்கும் சொல்லும். ஸோ அதை பற்றி தவிர வேறு எதை பற்றினாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிசி அவுர் சீஸ்கே பாரேமே. கிசி அவுர் சீஸ்கே பாரேமே இல்லைனா குச் பி அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ கிசி அவுர் அப்படின்னா மேலும் அப்படின்ற மாதிரி, வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலும், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆர் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ கிசி அவுர் சீஸ்கே பாரேமே பூச்சோ அப்படின்னா வேறு எதை பற்றினாலும் கேளு. ஸோ அதை பற்றி மட்டும் கேட்காத, வேறு எதை பற்றினாலும் கேளு. அதை தவிர வேறு எதை பற்றினாலும் கேளு. இந்த ஒரே சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், உஸ்கே பாரேமே பஸ் மத் பூச்சோ. அதை பற்றி மட்டும் கேட்காத, உஸ்கே அலாவா அதை தவிர, கிசி அவுர் சீஸ்கே பாரேமே பூச்சோ. என் குடும்ப பிரச்சனையை தவிர வேறு எதையும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ என்னோட குடும்ப பிரச்சனை அப்படின்னா மேரி பரிவாரிக் சமஸ்யா. ஸோ பிரச்சனை அப்படின்னா சமஸ்யா அப்படின்றது தெரியும் நமக்கு. ஸோ மேரி அப்படின்னா என்னுடைய, குடும்பம் அப்படின்னா பரிவார். ஸோ குடும்ப பிரச்சனையை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி பரிவாரிக்னு சொல்லலாம், இல்லை பரிவார்னு மட்டுமே சொல்லலாம். சமஸ்யா கே அப்படின்னா பிரச்சனையை, அந்த ஏ சவுண்டு வருது இல்லையா, அதனால தான் சமஸ்யா கே. அலாவா தவிர அப்படின்னா அலாவா. என்கிட்ட வேறு எதுனாலும் கேளு. முझसे கிசி அவுர் சீஸ்கே பாரேமே, வேறு எதை பற்றினாலும் அப்படின்றது அர்த்தம். ஸோ கிசி அவுர் சீஸ்கே பாரேமே பூச்சோ இல்லைனா குச் பி பூச்சோ. வேறு ஏதாவது கேளு அப்படின்னா, வேறு எதுனாலும் கேளு அப்படின்னா குச் பி பூச்சோ அப்படின்றது சிம்பிளாகவும் சொல்லலாம். முझसे குச் பி பூச்சோ அப்படின்றதும் சொல்லலாம். இல்லை வேறு எதை பற்றினாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிசி அவுர் சீஸ்கே பாரேமே, அவுர் சீஸ்கே பாரேமே அப்படின்னா வேறு ஏதாவது அப்படின்றது, வேறு எதையாவது பற்றி அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அவளோட டிவோர்ஸ் பற்றி மட்டும், அவளோட டிவோர்ஸை பற்றி தவிர வேறு எதனாலும் அவகிட்ட கேளுங்க. ஸோ அவளோட பர்சனல் விஷயம் அது, அவளோட டிவோர்ஸ் பற்றினதை தவிர வேறு எதனாலும் அவகிட்ட கேளுங்க. ஸோ உஸ்ஸே உஸ்கே தலாக்கே பாரேமே. ஸோ தலாக் அப்படின்னா விவாகரத்து அப்படின்றது அர்த்தம். உஸ்ஸே அப்படின்னா அவளிடம், உஸ்கே அப்படின்னா அவளுடைய, தலாக்கே பாரேமே அப்படின்னா விவாகரத்தை பற்றி, தவிர அப்படின்னா அலாவா, கிசிபி சீஸ்கே பாரேமே வேறு எதை பற்றி வேண்டுமானாலும், பூச்சோ அப்படின்னா கேளுங்க, இல்லை ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா பூச்சியே அப்படின்றத சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், நான் இப்போ கூட உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ கூட அப்படின்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், இப்போது அப்படின்னா அப். ஸோ இப்போ கூட அப்படின்னா அப்பி. நான் அப்படின்னா மே. உங்களுக்கு அப்படின்னா தும்ஹே இல்லைனா தும்கோ, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ மே தும்ஹேன் அப்பி. அப்பி அப்படின்னா இப்போ கூட. கால் கர்னேஹி வாலாத்தா, கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸோ கால் பண்ணலாலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் கர்னே வாலாத்தா, கால் பண்ணலாம்னு தான். ஸோ கால் கர்னேஹி அப்படின்றது வரும், கால் கர்னேஹி வாலாத்தா. இதுவே நான் இப்போ கூட கால் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே தும்ஹேன் அப்பி கால் கர்னேஹி வாலித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாலித்தி அப்படின்னா அந்த வாக்கியத்தை இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இப்போ கூட அவர் என்னை ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பி ஓ முझे யாத் கர்த்தாகே. ஸோ யாத் கர்த்தாகே அப்படின்னா
யாது கரோ அப்படின்னா ஞாபகம் வச்சுருங்க அப்படின்றது அர்த்தம். யாது கர்த்தாகே அப்படின்னா ஞாபகம் வைத்திருக்கிறார். அதாவது இங்கே வந்து தேர்ட் பர்சன் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறோம், ஆண்பால். அதனால் யாது கர்த்தாகே. இதுவே அவள் ஞாபகம் வைத்திருக்காள் அப்படின்னா வந்து யாது கர்த்தீகே அப்படின்றது வரும். இப்போ கூட அப்படின்றதுக்கு வந்து அபி. ஓ அப்படின்னா அவர், முஜே அப்படின்னா என்னை, யாது கர்த்தாகே இல்லைனா யாது கர்த்தீகி அவள் ஞாபகம் வைத்திருக்கார். அடுத்தது பாருங்கள், கவலைப்படாத, இப்போ கூட உங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சிந்தாமத் கரோ. ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னா சிந்தாமத் கரோ. ஆப் நீங்கள், அப்பி இப்போ கூட, கர் சக்தேகேன் உங்களால் செய்ய முடியும். ஸோ ஆப் அப்பி கர் சக்தேகேன். ஸோ ரெஸ்பெக்டோட சொல்கிறதுனால கர் சக்தேகேன் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அவர் இதை செய்ய முடியும் அப்படின்னா ஓ அப்பி கர் சக்தாகே. ஸோ அவர் இதை செய்ய முடியும், அப்பி கர் சக்தாகே அப்படின்னு வரும். இதுவே அவள் செய்ய முடியும் அப்படின்னா அதே ஓ தான் வரும். இப்போ கூட அப்படின்னா அப்பி கர் சக்திஹே, ஹேன்னு வரும். ஸோ இங்கே வந்து உங்களால் அப்படின்னு சொல்கிறதுனால, ரெஸ்பெக்டோட சொல்கிறதுனால ஹேன்னு வருது. இப்போ கூட உங்களுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அபி ஹம் ஆப்கே லியே யஹான் ஆயேத்தே. ஸோ இப்போ கூட அப்படின்னா அப்பி, உங்களுக்காக அப்படின்னா ஆப்கே லியே, நாங்கள் அப்படின்னா ஹம், யஹான் அப்படின்னா இங்கே, ஆயேத்தே அப்படின்னா வந்தோம், ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஆயேத்தே அப்படின்னு சொல்கிறோம். வந்திருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்தோம் அப்படின்னா ஆயே மட்டும் சொன்னால் போதும், வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆயேத்தே அப்படின்றத சொல்லணும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, மற்றவங்களை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த சென்டென்ஸை நம்ம ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஸோ உங்ககிட்ட பணம் எவ்வளவு இருக்குது என்பது முக்கியம் அல்ல. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட அப்படின்னா ஆப்கே பாஸ், எவ்வளவு பணம் அப்படின்னா கித்தனா பைசா, இருக்குது அப்படின்னா ஹே, அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ மகத்வபூரன் நஹி ஹே. ஸோ மகத்வபூரன் அப்படின்னா இம்பார்ட்டன் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஜரூரத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ மகத்வபூரன் நஹி ஹே இல்லைனா ஏ ஜரூரத் நஹி ஹே. மற்றவங்கள எப்படி மதிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் அப்படின்னா தூஸ்ரோன்கா அப்படின்னா மற்றவர்களை அப்படின்றது அர்த்தம். தூஸ்ரோன் அப்படின்னா ஸோ எப்படி மதிக்கிறீங்க, எவ்வளவு மதிக்கிறீங்க அப்படின்றதுக்கு வந்து கித்தனா சமான் கர்த்தேஹேன் அப்படின்னா எவ்வளவு மதிக்கிறீர்கள், கித்தனா சமான் கர்த்தேஹேன் அதுதான் முக்கியம். ஸோ ஏஹி மகத்வபூரன் ஹே, ஏஹி அப்படின்னா அதுதான். ஸோ இல்லைனா வந்து அது முக்கியம் அப்படின்றதுக்கு வந்து ஏ மட்டும் சொன்னால் போதும். அதுதான் அப்படின்னா ஏஹி महत्वपूर्ण है लेना ज़रूरत है। आपके पास कितना पैसा है ये महत्वपूर्ण नहीं है लेना ज़रूरत नहीं है। आप दूसरों का कितना सामान करते हैं ये ज़रूरत है। ஸோ நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறீங்கன்னு தான் முக்கியம். ஸோ ஆப் கஹான் ரக்தே ஹேன் ஏ மகத்வபூரன் நஹி ஹே கி ஆப் கைசே ரக்தே ஹேன் ஏ மகத்வபூரன் ஹே. ஸோ நீங்கள் எங்கே வாழறீங்க, கஹான் அப்படின்னா எங்கே, வாழறதுக்கு வந்து ரஹோ அப்படின்றது சொல்லுவோம். ரக்தே ஹேன் நீங்கள் அப்படின்றதுனால ரக்தே தே சவுண்டு வருது, ரக்தே ஹேன். மகத்வபூரன் இல்லைன்னா ஜரூரத் நஹி ஹே. கி அப்படின்னா அந்த ரெண்டு வாக்கியத்தையும் வந்து இணைக்கிறதுக்காக வர்றது. இது பேசும்பொழுது ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆப் அப்படின்னா நீங்கள், எப்படி அப்படின்னா கேசே, எப்படி வாழ்கிறீங்க, கேசே ரக்தே ஹேன், மகத்வபூரன் ஹே அதுதான் முக்கியம் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஹம் கியா கர்த்தே ஹேன் மகத்வபூரன் நஹி ஹே. ஹம் அப்படின்னா நாம், ஸோ கியா கர்த்தே ஹேன் என்ன சொல்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. ஸோ ஏ மகத்வபூரன் நஹி ஹே கி. ஸோ ஹம் கியா ஹே, ஸோ கியா கர்த்தே ஹே நாம் என்ன செய்கிறோம், ஹம் கியா கர்த்தே ஹேன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். ஸோ ஏ மகத்வபூரன் ஹே. ஸோ இப்போ பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.